Dear subscriber and viewers, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் என்ன உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன்னா பேத்தாலஜி கோடிங் கைட்லைன்ஸ் இது செகண்ட் வீடியோ. ஓகே, ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் ட்ரக் அசேவை பற்றி. ஸோ இது செகண்ட் வீடியோ. பேனலில் இருந்தால் நம்மளுக்கு ஒரு கொஷின் கேட்பாங்க. ஸோ பேத்தாலஜி ஓப்பன் பண்ண உடனே இதுதான் ஃபஸ்ட்டு டாப்பிக்கு பேனல்லேருந்து. ஓகே, பேனல்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்பாங்க. அதனுடைய கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஜஸ்ட் சிம்பிள் தான். பேத்தாலஜியில் இருக்கிற எல்லா கைட்லைன்ஸுமே சிம்பிளாக தான் இருக்கும். பட் நம்ம எப்படி கொஷின் கேட்பாங்க, எப்படி எலிமினேட் பண்ணணும், என்னென்ன கான்செப்ட் இருக்குன்ட்டு மட்டும் தெரிஞ்சால் போதும். ஏன்னா கண்டிப்பாக இந்தந்த சாப்டர்லேருந்து இந்தந்த டாப்பிக்லேருந்து ஒரு கொஷின் வரும்ன்றது அந்த பர்டிகுலர் டாப்பிக்லேருந்து தான் நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ அந்த டாப்பிக்கில் கான்செப்டை தெரிஞ்சுக்கோங்க. எப்படி கொஷின்ஸ் வரும், 4 ஆப்ஷனை எப்படி எலிமினேட் பண்ணணும், இதெல்லாம் நம்ம தரவாக ஆக்கிட்டோம்னாக்கா நம்ம கண்டிப்பாக அந்த கொஷினை தப்பு இல்லாமல் ஆன்சர் எடுக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ இந்த பேனலோடைய டெஸ்ட்டு கோட் ரேஞ்ச் 80047 80081 முடியுது. ஸோ பேனலோடைய ஃபஸ்ட்டு கைட்லைன்ஸ் என்னென்னா, ஒரு பேனல் எடுத்துக்கிட்டால் அதுக்கு கீழே இருக்கிற நிறைய டெஸ்டெல்லாம் இன்க்ளூடட். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் இப்போது ஒரு மெட்டபாலிக் பேனலோ சிபிசி பேனலோ ஒரு பேனல் ஹெட்டிங்க்கு நேராக ஒரு பேனல் சொல்லிட்டாங்க, அதுக்கு ஒரு கோடு கொடுத்து அந்த பேனலை கொடுத்துட்டு அதுக்கு கீழே நிறைய கோட்ஸ் இருக்கும். ஓகே, அந்த நிறைய டெஸ்ட் இருக்கும், அந்த டெஸ்ட் எல்லாமே இன்க்ளூடட். ஓகே, ஸோ ஒரு பேனல் சொல்லிட்டா கண்டிப்பாக அதுக்கு கீழே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிற எல்லா டெஸ்ட்டுமே பண்ணியிருக்கணும். ஒரு டெஸ்ட்டு பண்ணலைனா கூட நம்ம அந்த பேனலாக கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ எல்லா டெஸ்ட்டும் இருந்தால் மட்டும்தான் அந்த பேனலாக நம்ம கன்சிடர் பண்ணணும். ஒரு டெஸ்ட்டு மிஸ் ஆனாலும் நம்ம அந்த ஒரு பேனல் கூட எடுக்கக்கூடாது. ஓகே, ஸோ நான் புக்கையே ஓப்பன் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். எஸ், இதுதான் நம்மளுடைய புக்கு. ஸோ இந்த புக்கில் இந்த பேனல்லேருந்து தான் நம்மளுக்கு கோடு வரும். ஓகே, 80047 பேசிக் மெட்டபாலிக் பேனல். ஸோ 80053 காம்ப்ரஹென்சிவ் மெட்டபாலிக் பேனல். ஓகே, அப்புறம் 80048 பேசிக் மெட்டபாலிக் பேனல். ஓகே, ஏதாவது ஒரு பேனலை எடுத்துகிட்டு அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது பேசிக் மெட்டபாலிக் பேனல்லேருந்து பார்க்கலாம். பேசிக் மெட்டபாலிக் பேனல் அப்படின்னா, ஓகே, பேசிக் மெட்டபாலிக் பேனல்னால் அதனுடைய கோடு 80048. ஓகே, ஸோ திஸ் பேனல் மஸ்ட் இன்க்ளூட் ஃபாலோவிங் டெஸ்ட். ஸோ மஸ்ட்னு கொடுத்துருக்கறதுனால கண்டிப்பாக இதுக்கு கீழே லிஸ்ட் அவுட் ஆகியிருக்கிற எல்லா டெஸ்ட்டுமே இன்க்ளூடட். ஓகே, எல்லா டெஸ்ட்டும் பண்ணியிருந்தால் மட்டும்தான் 80048 கோடை கொடுக்க முடியும். ஸோ கால்சியம் டோட்டல், கார்பன் டை ஆக்சைடு, குளோரைடு, கிரியேட்டினைன், குளுக்கோஸ், பொட்டாசியம், சோடியம் அண்ட் யூரியா, நைட்ரஜன், இது எல்லாமே இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு பேனலாக கன்சிடர் பண்ணணும். ஓகே, சப்போஸ் இப்போது பேசிக் மெட்டபாலிக் பேனல் சொல்லிட்டாங்க. ஓகே, ஆனால் அதில் குளோரைடு மட்டும் பண்ணலை, மீதி எல்லா டெஸ்ட்டுமே பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா அப்பையும் நம்ம இந்த கோடாக எடுக்கக்கூடாது. ஓகே, அப்பையும் நம்ம பேசிக் மெட்டபாலிக் பேனல் ஒரு டெஸ்ட்டு தானே இது, அப்போ இந்த ஒரு கோடை கொடுத்துக்கலாமேனா அப்பயும் இந்த கோடை எடுக்கக்கூடாது. ஸோ பேசிக் மெட்டபாலிக் பேனல்னாலே எல்லா டெஸ்ட்டும் இருந்தால் மட்டும்தான் நம்ம 80048 கோடை நம்ம பில் பண்ணணும். இல்லைனா ஒரு டெஸ்ட்டு மிஸ் ஆனாலும் அந்த கோடை கொடுக்கக்கூடாது. 80042 கோடை கொடுக்கக்கூடாது. அப்போ வேறு எந்த கோடை கொடுக்கணுன்னா, எந்த டெஸ்ட்டு அவங்க பண்ணாமல் இருக்காங்களோ, குளோரைடு பண்ணலையா, ஓகே, இதை மட்டும் கோட் பண்ண வேண்டாம். இந்த டெஸ்ட் 82310, 82374, 82565, 82947, 84132, 84295, 84520, இந்த எல்லா கோட்ஸையும் தனித்தனியாக பில் பண்ணணும். கம்மா கொடுத்து எல்லா கோட்ஸையும் தனித்தனியாக, எல்லா டெஸ்ட்டும் தனித்தனியாக பில் பண்ணணும். ஸோ இப்போ எல்லா டெஸ்ட்டும் பண்ணிட்டாங்கன்னா எல்லா டெஸ்ட்டும் தனித்தனியாக பில் பண்ணக்கூடாது. 80048 மட்டும் பில் பண்ணால் போதும். ஓகே, இதுதான் பேனலோடைய கான்செப்ட். ஸோ இதில் பண்டலிங் அப்படின்னா 80048 ஃபாலோவிங் டெஸ்ட்டு எல்லாம் பண்டில்டு வித் எது கூட 80048 ஒரு பேனலில்
ஃபாலோவிங் டெஸ்ட் எல்லாம் பண்டல்டுன்னு அர்த்தம். அப்போ ஒரு பேனல் எடுத்துக்கிட்டால் கீழே கொடுத்துருக்குற எல்லா டெஸ்ட்டுமே இன்க்ளூடடு. அந்த டெஸ்ட்டோடைய அதுக்கு கீழே இருக்கிற எல்லா கோட்ஸும் தனித்தனியாக கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. பேனலோடைய ஒரு கோடை கொடுத்தாலே போதும். ஓகே, இப்போது சிபிசி எக்ஸாமில் எப்படிலாம் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, எப்படிலாம் ஆப்ஷன் கொடுப்பாங்க, எப்படிலாம் எலிமினேட் பண்ணணுன்றதை பார்க்கலாம். இப்போது ஒரு ஆப்ஷனில் நம்மளுக்கு ஒரு பேனல் கோடை கொடுத்துருக்காங்க. ஓகே, எக்ஸாம்பிள் நம்ம 80048 பார்த்தோம் இல்லையா, அதுவே போட்டுடலாம் 80048. ஓகே, ஒரு பேனலில் இந்த பேனல்ஸ் கொஷின் கொடுத்துருக்காங்க. இந்த பேனலில் எல்லா டெஸ்ட்டுமே பண்ணியிருக்கிறதா கொஷின்லையும் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், ஒரு ஆப்ஷனில் 80048 இருக்கும், இன்னொரு ஆப்ஷனில் 80048 கொடுத்துட்டு அதுக்கு அந்த டெஸ்ட்டுக்கு அந்த லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்களே அந்த டெஸ்ட்டு எல்லாத்தையும் கம்மா கொடுத்தும் கொடுப்பாங்க. ஸோ 80048 பண்ணிட்டாங்க, அந்த டெஸ்ட்டு இருக்கிற எல்லா கோர்ஸையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க, இது ஒரு ஆப்ஷனில் கொடுப்பாங்க. ஓகே, மூணாவது ஆப்ஷன் என்ன கொடுப்பாங்க, இந்த 80048 கொடுக்காம இதில் இருக்கிற எல்லா டெஸ்ட்டையும் ஒரு ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது ஆப்ஷன் நம்ம கொஷினில் என்ன பார்க்கணும், பேனல் சொல்லிட்டாக்கா, ஓகே பேனலுக்கு என்ன கோடு, அதுக்கு கீழே இருக்கிற டெஸ்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்களா கொஷினில் இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு கீழே எல்லா டெஸ்ட்டும் 6 டெஸ்ட் இருக்குன்னா அந்த 6 டெஸ்ட்டும் கொஷினில் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். ஓகே பண்ணியிருக்காங்கன்னா மட்டும்தான் நம்ம இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். 80048 மட்டும் கொடுத்தா போதும். ஒரு டெஸ்ட்டு மிஸ் ஆனால் கூட நம்ம இந்த கோடை எடுக்கக்கூடாது, வேறு கோடை தான் எடுக்கணும். ஓகே, கரெக்டாக எல்லா பேனலும் பண்ணிட்டாங்க, அந்த பேனலில் இருக்கிற எல்லா டெஸ்ட்டும் பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகே, இந்த பேனலில் நம்மளுக்கு ஒரு டெஸ்ட்டு மிஸ் ஆகிருக்கு, குளோரைடுன்ற டெஸ்ட்டு மிஸ் ஆகிருக்கு, ஒரே ஒரு டெஸ்ட்டு மிஸ் ஆகிருக்கு. அப்போ அதுக்கு என்ன ஆப்ஷன்லாம் கொடுப்பாங்கன்னா 80048 கொடுத்துட்டு 52 மாடிஃபையர் கொடுப்பாங்க. ஓகே, ரெண்டாவது ஆப்ஷனில் 80048 கொடுத்துட்டு 52 மாடிஃபையர் கொடுத்துட்டு என்னென்னலாம் டெஸ்ட் இருக்கோ அந்த டெஸ்ட் எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க. ஓகே, மூணாவது ஆப்ஷனில் 80048 மட்டும் கொடுப்பாங்க. நாலாவது ஆப்ஷனில் அந்த 80048 இல்லாமல் என்னென்ன டெஸ்ட்டெல்லாம் இருக்கோ அந்த டெஸ்ட்டை மட்டும் கொடுப்பாங்க, குளோரைடை கொடுக்காம அந்த டெஸ்ட்டை மட்டும் கொடுப்பாங்க. ஓகே, இதுதான் ஆப்ஷனில் இருக்கும். அப்போது இந்த பேனலில் ஏதாவது ஒரு டெஸ்ட்டு மிஸ் ஆனால் 52 மாடிஃபையர் கொடுக்கலான்னா கொடுக்கக்கூடாது. ஸோ இந்த டெஸ்ட்டில் 52 மாடிஃபையர் வராது, பேனலில் 52 மாடிஃபையர் கான்செப்டே கிடையாது. அந்த ஆப்ஷனை பார்த்தோன்னே எலிமினேட் பண்ணலாம். மேக்ஸிமம் ஒரு கொஷினை பார்த்தா அந்த கொஷினுக்குள்ளே போகாமல் ஆப்ஷனை பார்த்து எலிமினேட் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும். ஓகே, இப்போ நம்ம பேனலில் கான்செப்டில் 52 மாடிஃபையர் வராது, அதனால் அந்த ஆப்ஷன் எலிமினேட்டட். அதுக்கப்புறமேட்டு இந்த 52 மாடிஃபையர் வராதுனால ரெண்டாவது ஆப்ஷனும் எலிமினேட்டட். மூணாவது ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா 80048 கொடுத்துருக்காங்க, ஒரு டெஸ்ட்டு மிஸ் ஆனதுனால நம்ம இந்த கோடை கொடுக்க மாட்டோம். ஓகே, நாலாவது ஆப்ஷன் தான் வரும். நாலாவது ஆப்ஷனில் என்னென்ன டெஸ்ட்டெல்லாம் தனித்தனியாக பில்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த டெஸ்ட்டு தான் வரும். ஸோ மற்றது என்ன கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, ஸோ 80048 கொடுத்துட்டு கம்மா கொடுத்து ஒரு டெஸ்ட்டு மிஸ் ஆச்சு இல்லையா, அது இல்லாமல் மற்ற எல்லா டெஸ்ட்டும் கம்மா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனையும் எடுக்கக்கூடாது. ஓகே, ஸோ கான்செப்ட் என்ன, ஒரு பேனல் எடுத்துகிட்டா அது கீழே இருக்கிற எல்லா டெஸ்ட்டும் மேண்டட்ரி டெஸ்ட்டு கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். ஒரு டெஸ்ட்டு மிஸ் ஆனால் கூட நம்ம பேனலோட கோடை கொடுக்கக்கூடாது. என்னென்ன டெஸ்ட்டெல்லாம் பண்ணியிருக்காங்களோ அந்த டெஸ்ட்டெல்லாம் தனித்தனியாக பில்ட் பண்ணணும். ஓகே, ஸோ கோட் இஸ் இந்த செக்ஷன் டிஸ்கிரிப்ஷன் பேனல் டெஸ்ட் ஆஃபன் ஆர்டர் டுகெதர். ஸோ எல்லா டெஸ்ட்டும் அடிக்கடி ஆர்டர் பண்ணுவாங்க, காம்பினேஷனாக தான் ஆர்டர் பண்ணுவாங்க. தீஸ் கோட்ஸ் ஆர் யூஸ்டு வென்எவர் ஆல் ஸ்பெசிஃபிக் டெஸ்ட் லிஸ்டட் அண்டர் தி பேனல் ஹெட்டிங் ஆர் பர்ஃபார்ம்டு வெதர் த பேனல் இஸ் டிஸ்கிரிப்ஷன் வித் த டைட்டில் இஃப் ஒன் ஆர் மோர் டெஸ்ட் இஸ் லிஸ்டட் இஸ் நாட் பர்ஃபார்ம்டு. ஏதாவது ஒரு டெஸ்ட்டு பர்ஃபார்ம் பண்ணலனாலும் பேனல் கோட் மே நாட் பி யூஸ்டு அண்ட் ஸ்பெசிஃபிக் டெஸ்ட் மஸ்ட் பி கோடட் செப்பரேட்லி. பேனல் கோடை யூஸ் பண்ணாமல் ஸ்பெசிஃபிக் கோடு என்ன கோடோ அதை தான் நம்ம செப்பரேட்டாக பில்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இஃப் மோர் டெஸ்ட் தேன் those listed in the panel are performed, the panel is coded. So additional tests are listed separately. ஸோ இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு பேனல் சொல்லிட்டாங்க, அந்த பேனலுக்குள்ளே இருக்கிற எல்லா டெஸ்ட்டையும் சொல்லிட்டாங்க, அடிஷ்னலாக வேறு ஒரே ஒரு டெஸ்ட்டு மட்டும் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ பேனல் கோடை கொடுத்துட்டு அடிஷ்னலாக இருக்கிற என்ன டெஸ்ட்டோ அதையும் நம்ம சேர்த்து பில்ட் பண்ணிக்கலாம். ஓகே, so several panel records all tests in another panel to be performed in addition to the several others. So 80050 என்றது general health panel includes 8053
comprehensive metabolic panel as well as blood count, thyroid stimulating hormone எல்லாம் included. To build the more extensive panel என்னவோ அதுதான் build பண்ணணும். Every test listed in the less comprehensive panel must be performed in addition to the added test listed in the more comprehensive panel. More comprehensive panel ஒரு சில panels எல்லாமே included ஆயிருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்ம அந்த பேனல்ஸ்லாம் தனித்தனியாக கொடுக்காம எந்தெந்த பேனல்ஸ் எல்லாம் ஒரே பேனலில் இன்க்ளூட் ஆகிருக்கும், டெஸ்ட்லாம் வேறு இருக்குது, ஒரே பேனலில் இன்க்ளூட் ஆகிருக்க கோடு இருக்கோ அந்த காம்ப்ரிஹென்சிவ் பேனலை மட்டும் கொடுத்தா போதும். ஓகே, ஸோ அதே தான் இங்கே அதே எக்ஸாம்பிள்ஸில் தான் கொடுத்துருக்கோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதில் என்னென்னா, எஸ்டாப்ளிஷ் பேஷண்ட்டு comes in the complaints of nausea, vomiting and state she has not had menstrual period in over a month. So, complete CBC and automated differential WBC is ordered. Provider also ordered hepatitis B antigen, rubella, RPR, antibody screening and blood typing for RHE, ABO and urine pregnancy test. ஸோ இது எல்லாமே வந்து லேப் டெஸ்ட்டில் பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன கோடு லீட் ஆகும், என்ன ஆப்ஷன் வரும்னு பார்க்கலாம். ஒரு ஆப்ஷனில் ஒரு பேனல் கோடை மட்டும் கொடுத்துருக்காங்க, இன்னொரு ஆப்ஷனில் இருக்கிற டெஸ்ட் எல்லாம் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, அடுத்த ஆப்ஷனில் பேனல் கோடு அந்த யூரின் அனாலிசிஸ் கோடை மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்த ஆப்ஷன்ஸில் வேறு என்னென்ன பேனல்ஸு, யூரின் அனாலிசிஸ் இதெல்லாம் சேர்ந்துருக்கு. ஓகேவா? ஸோ இதில் வந்து என்ன நம்ம பண்ணுறோன்னா 80055 என்ன டிஸ்கிரிப்ஷன் பார்க்கலாம். 80055 ஓகே. 80055 அப்ஸ்ட்ரக்டிவ் பேனல். திஸ் பேனல் மஸ்ட் என்னென்ன இன்க்ளூட் ஆகுது, சிபிசி இன்க்ளூடட் ஆகிருக்கு, பிளட் கவுண்ட் கம்ப்ளீட் இன்க்ளூட் ஆகிட்டு, ஹெப்பாடைட்டிஸ், ஆன்டிபாடி, ரூபெல்லா, அதுக்கப்புறமேட்டு ஆன்டிபாடி ஸ்க்ரீனிங்கு, பிளட் டைப்பிங்கு இது எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நம்ம கொஷின்லேயும் இது எல்லாம் இருக்குது. syphilis test, non antibody. okay 80055 ஓகே 80055 அப்ஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட்டு. ஸோ இதில் எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு. அடிஷ்னலாக 81025 யூரின் அனாலிசிஸ் டெஸ்ட்டு. ஓகே, அப்போது நம்மளுக்கு இதில் இருக்கிற எல்லா டெஸ்ட்டுமே பண்ணியிருக்காங்க இல்லையா. ஆர்பிஆர்ன்றது அந்த இன்னொரு டெஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா அது. ஸோ எல்லா டெஸ்ட்டுமே இந்த கொஷினில் இருக்குது. அப்போ எல்லா டெஸ்ட்டும் இருக்குன்னா நம்ம ஒரு பேனல் கோடை மட்டும் கொடுத்தா போதும். 80055 தான் கொடுக்கணும், சி ஆப்ஷன் தான் வரும். ஏ ஆப்ஷனில் 80055 இருக்குது, அந்த டெஸ்ட் அந்த பேனலுக்குள்ளே இருக்கிற எல்லா டெஸ்ட்டும் கொஷினில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது போக அடிஷ்னலாக வந்து யூரின் அனாலிசிஸும் பண்ணியிருக்காங்க. அதை பாருங்க, யூரின் அனாலிசிஸ் ப்ரெக்னன்சி டெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. அப்போ அதை வந்து நம்ம பேனல் கோடு கூட அடிஷ்னலாக பில் பண்ணிக்கணும். அதனால் 81025 வந்து அந்த ஏ ஆப்ஷனில் மிஸ் ஆகிடுச்சு. அதனால் அதை கோட் பண்ணக்கூடாது, சி ஆப்ஷன் தான் கோட் பண்ணணும். ஓகே, ஆப்ஷன் சியில் வந்து சியில் ரேஷனல் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கரெக்ட் கோடிங் டெஸ்ட்டு அக்கார்டிங் டு தி கைட்லைன்ஸ் இன் ஆர்டர் டு ரிப்போர்ட், ஒரு பேனலை ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு எல்லா டெஸ்ட்டுமே வந்து லிஸ்ட் அவுட் ஆகிருக்கிறது நம்ம பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும். இஃப் த டெஸ்ட் ஆர் பெர்ஃபார்ம் இன் அடிஷ்னல், அந்த டெஸ்ட்டு கூட அடிஷ்னல் டெஸ்ட்டு ஏதாவது வந்து பேனல் டெஃபினேஷன்ஸோடைய டெஸ்ட்டு ஏதாவது பண்ணியிருக்காங்கன்னா ஃபார் திஸ் என்கவுண்டர் அடிஷ்னல் டெஸ்ட் யூரின் ப்ரெக்னன்சி டெஸ்ட்டுன்னு அடிஷ்னலாக பண்ணியிருக்காங்க, ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம அடிஷ்னலாக பில் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து 81025. ஸோ அந்த பேனலில் கொடுத்துருக்காங்க 80055 பேனல் கீழே இருக்கிற எல்லா டெஸ்ட்டுமே இந்த கொஷினுக்குள்ளே இருக்குது. அடிஷ்னலாக வந்து நம்ம அந்த யூரின் ப்ரெக்னன்சி டெஸ்ட்டும் இருக்குது. ஸோ அந்த பேனல் கோடு, யூரின் ப்ரெக்னன்சி கோடு ரெண்டுத்தையுமே கொடுக்கணும். ஓகே, இதில் வந்து 51 மாடிஃபையர் வரக்கூடாது, 52 மாடிஃபையரும் வரக்கூடாது. ஸோ இதுதான் வந்து பேனல்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும். ப்ளீஸ் இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளுக்கு கோர்சஸ் எல்லாமே இருக்குது. ஸோ எல்லா கோர்ஸுமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு சிபிடி மட்டும் வேணும்னாலும் சிபிடி கோர்ஸ் இருக்குது, ஐசிடி மட்டும் வேணும்னாலும் ஐசிடி கோர்ஸ் இருக்குது. எனக்கு சிபிடி கைட்லைன்ஸு சாப்டர் வைஸ் கைட்லைன்ஸ் மட்டும் வேணும், ஸோ நான் அது சாப்டர் வைஸ் கைட்லைன்ஸ் மட்டும் கூட இருக்குது. இல்லை எனக்கு கைட்லைன்ஸ் எல்லாம் தெரியும், ஜஸ்ட் எக்ஸாமுக்காக ஒரு டிப்ஸ் மட்டும் வேணும், எப்படிலாம் வந்து கொஷின்ஸ் அட்டன் பண்ணணும், எப்படி கொஷின்ஸ் சேவ் பண்ணணும், ஆன்சர்ஸ் டைமிங்கை சேவ் பண்ணி ஆன்சர் எடுக்கணும் அப்படின்ற நிறைய டைப்ஸ் ஆஃப் கோர்ஸ் இருக்குது. ஸோ அஸ் பேஸ்ட் ஆன் உங்கள் நாலேஜை பேஸ் பண்ணி உங்களுக்கு கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ டிஸ்கவுண்ட்டும் பண்ணுவேன். அண்ட் கோர்ஸ் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
தென் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நெக்ஸ்ட் டாப்பிக்கை நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் அதாவது பேத்தாலஜியில் 5 கொஷின்ஸ், ஒரு சாப்டர்லேயும் 5 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ இது வரைக்கும் 1 சீரியஸ், 2nd, 3rd, 4th, 5th, 6th, 7th வரைக்கும் முடிச்சாச்சு. இப்போ தான் 8th ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 8th வந்து இது செகண்ட் வீடியோ அண்ட் இன்னும் நிறையா டாபிக்ஸ் 8 சீரியஸில் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ ப்ளீஸ் என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.